ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து எஸ்பிஓவில் வந்து நம்ம க்ளவுட் டாஸ்க் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி வந்து நம்ம எஸ்பிஓ போர்ட்டல்லேருந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் ஓப்பன் பண்ணுறது, அதில் எப்படி நம்ம டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எஸ்பிஓ போர்ட்டல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம எஸ்பிஓ போர்ட்டல் ஓப்பன் பண்ணிக்கிட்டாச்சு. இதில் வந்து உங்களோட ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. உங்களோட ஐடியா லாகின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இல்லையா? அதில் வந்துட்டு டேஷ்போர்ட் போங்க. டேஷ்போர்ட் போனதுக்கப்புறமா இதில் வந்து எஸ்பிஓ க்ளவுட் அக்சஸ்ன்னு தேர்டாக இருக்குது பாருங்கள், ஃபோர்த்தாக இருக்குது இல்லையா? டேஷ்போர்டு கீழே வந்து இந்த ஃபோர்த் ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நான் ஆல்ரெடி வந்து இப்போ நம்ம எந்த ஐடி, இப்போ நம்ம உங்களுக்கு ஒரு ஐடி இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாஃப் ஐடி அதோட பாஸ்வேர்டை போட்டு தான் இதில் ஓப்பன் பண்ணணும். 2-3 ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா எந்த ஐடியை லாகின் பண்ணுறீங்களோ அந்த ஐடி அதுக்கான பாஸ்வேர்டை இதில் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மீன்ஸ் எந்த ஐடிக்கு நம்ம லாகின் பண்ணியிருக்கோமோ அந்த ஐடிக்கான க்ளவுட் ஸ்டோரேஜை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இதில் வந்து டேஷ்போர்ட் அதை டச் பண்ணுங்கள். டேஷ்போர்ட் டச் பண்ண உடனே மறுபடியும் அந்த மெனுவில் வந்துட்டு ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த எஸ்பிஓ டெஸ்டிங் டாஸ்க்கை பற்றி பார்த்துடலாம். என்ன மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து எஸ்பிஓ டெஸ்டிங் டாஸ்க்கை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் வந்து நம்ம பண்ண போகிற டாஸ்கோட இமேஜ். இந்த இமேஜை இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதில் வந்து டவுன்லோட் இமேஜ்னு வரும். அது கொடுத்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், அதனால் கேட்குது. இல்லை அப்படின்னாக்கா இங்கே வந்து டவுன்லோட் போஸ்ட் இமேஜ்னு இருக்குது இல்லைங்களா? இதை கொடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்துட்டு டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா? அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுன்லோட் இமேஜுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டென்ட் இருக்குது இல்லையா? ஹேஷ்டேக் எஸ்பிஓன்னு ஆரம்பித்து கீழே வந்து பைமோட், அதுக்கு கீழே எஜுகேஸ்ட், இது 2க்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா? அது வரைக்கும் ஃபுல்லாக காப்பி பண்ணி நீங்கள் வந்து இதில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்துட்டு உங்களோட ஓன் ஐடி இருக்கும் இல்லையா? அதுலேயே இல்லை எதுலேயோ ஒரு இடத்துல வந்து இந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக வந்து காப்பி பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே உள்ளது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எப்படி இந்த டாஸ்க்கை பண்ண போகிறோமோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது எல்லாமே. சரிங்களா? நம்மளுக்கு தேவை வந்துட்டு இந்த டாஸ்கில் இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேஷ்டேக்லேருந்து ஆரம்பித்து இந்த லாஸ்ட்டு எஜுகேஸ்ட் 2 ப்ளூ கலர் வந்துட்டு லிங்க் இருக்குது இல்லைங்களா? அது வரைக்கும் டோன்ட் காப்பி பிலோ இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது இல்லைங்களா? அதுக்கு கீழே வரவே கூடாது. அந்த ரெட் கலருக்கும் மேலே அது வரைக்கும் மட்டும் காப்பி பண்ணி இதில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு மறுபடியும் டேஷ்போர்ட் போங்க. டேஷ்போர்டில் வந்து பார்த்திங்கனாக்கா க்ளவுட் ஸ்டோரேஜ்னு இருக்குது. இந்த க்ளவுட் ஸ்டோரேஜை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இதில் தான் வந்து நம்மளுக்கு இப்போது ஒர்க்கு எப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 டைப்பாக இருக்குது, ப்ரைவேட் அண்டு பப்ளிக்னு சொல்லிட்டு 2 இருக்குது. திரும்பவும் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் ஸ்டோரேஜ் இதை வந்து டச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ப்ரைவேட் பப்ளிக்னு 2 இருக்குது இல்லையா? இதில் ப்ரைவேட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதில் வந்து லாகின் என்டர் செக்யூர் பாஸ்வேர்டுன்னு இருக்குது இல்லையா? இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்க மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து இதை சப்மிட் மட்டும் கொடுத்துருங்க. இது வந்து நம்ம ரெகுலராக எப்போதும் நம்ம ஒரு ஐடி ஓப்பன் பண்ணும்போது சேவ்னு கேட்கும் இல்லையா? அந்த சேவை மட்டும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா நம்மளோட எஸ்பிஓ போர்ட்டலில் நம்ம ஓப்பன் பண்ணுற பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ இதில் என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறோமோ அந்த பாஸ்வேர்டு வந்துட்டு எஸ்பிஓவோட ஐடி போட்டு ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா? அந்த பாஸ்வேர்டில் சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த இடத்துல மட்டும் நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்டை இதை சப்மிட் மட்டும் கொடுத்துட்டு சேவ்னு ஆப்ஷன் கேட்கும்போது சேவ் மட்டும் கொடுக்காதீங்க. இதை மறுபடியும் எப்போ ஓப்பன் பண்ணாலும் சேவ் ஆப்ஷன் கேட்கும்போது மறக்காமல் அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், ஸோ அதனால் வந்து நான் அதில் போட்டு காமிக்கல. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து இதில் பப்ளிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? அந்த ஆப்ஷனுக்குள்ளே போகலாம். அதில் தான் வந்து நம்ம பண்ண ஒர்க்கை எல்லாமே சப்மிட் பண்ண போகிறோம். திரும்ப வந்துட்டு பேக் ஸ்பேஸை டச் பண்ணி இதில் பப்ளிக்கில் வந்துடுங்க. அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா அப்லோட் ஃபைல் இருக்கு இல்லையா? இதை டச் பண்ணிக்கோங்க. இதில் தான் வந்து நம்ம பண்ண
ஒர்க்கை எல்லாமே கொடுத்து சப்மிட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி அந்த ஒர்க்கை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம எஸ்பிஓவில் வந்துட்டு 3 டைப்பாக நம்ம ஒர்க் இருக்குது இல்லையா? மைக்ரோ டாஸ்க், இன்ஃப்ளூயன்சர் அண்ட் கண்டென்ட் ரைட்டர் அப்படி இருக்குது இல்லையா? இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைக்ரோ டாஸ்க் பற்றி பார்த்துடலாம். மைக்ரோ டாஸ்கில் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா வெறும் போஸ்ட் மட்டும்தான் போடுவாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து அவங்க எந்த சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் போடுறாங்களோ, இப்போ எஃபி எடுத்துக்கலாம். எஃபியில் வந்து போஸ்ட் போடுறாங்க அப்படின்னாக்கா இந்த இமேஜை வந்து நம்ம அந்த போஸ்ட்டில் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக்கில் எப்படி போஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறீங்களோ அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மேலே ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சே சம்திங்னு இருக்குது இல்லையா? இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஓன் ரிவ்யூவை இதில் போட்டுடுங்க. ஃபீட்பேக்கை இதில் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஹேஷ்டேக் நம்ம கண்டென்ட்டை காப்பி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அதுக்கு கீழே அந்த கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து பப்ளிக்னு வச்சுக்கோங்க. இந்த போஸ்ட்டை வந்துட்டு பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இதை போஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா போஸ்ட் ஆகிடும். சரிங்களா? போஸ்ட்னு கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு நான் இந்த மாதிரி கண்டென்ட்டை வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கும் இருக்கணும். நான் வந்து அந்த எஸ்பிஓ டாஸ்கில் கொடுத்துருக்கேன், அந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணி போட்டிருக்கேன். இதில் வந்து அந்த கண்டென்ட்டுக்கு மேலே உங்களோட ரிவ்யூ இருக்கணும். அந்த கண்டென்ட்டுக்கு மேலேயோ இல்லை கீழேயோ வந்துட்டு அந்த உங்களோட ரிவ்யூ கண்டிப்பாக இருக்கணும். போட்டதுக்கப்புறமா வந்து போஸ்ட் கொடுங்க. போஸ்ட் போட்டுட்டு உங்களோட போஸ்ட் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். அது எப்படின்னு நான் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நான் போட்ட போஸ்ட் வந்திருக்கு. ஃபுல்லுமே ஓரளவுக்கு தெரியுது. நீங்கள் அதில் ரிவ்யூ போட்டிங்கன்னா இமேஜோ இல்லை ஏதோ இமேஜ் இன்னும் கொஞ்சம் கீழே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கம்மி பண்ணுவோம் இல்லையா, சைஸை அதை கம்மி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஃபுல்லாக அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் போஸ்ட் போட்டதுக்கப்புறமா வந்து இதை ஃபுல்லாக நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கீழே வந்துட்டு இமேஜ் முழுசும் தெரியலனாலும் பரவாயில்ல, இந்த கண்டென்ட் வந்து ஃபுல்லாக தெரியணும். இப்படி வச்சுட்டு ஃபுல்லாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், மைக்ரோ டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதை அப்லோட் பண்ணுறதை பற்றி லாஸ்ட்டாக சொல்கிறேன். அடுத்தது வந்துட்டு யூடியூப்பில் போஸ்ட் போடுறவங்களுக்கும் பிளாகரில் போடுறவங்களுக்கும் சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது யூடியூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களோட யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு எஸ்பிஓ பற்றின ஃபீட்பேக் போட்ட வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா வந்து உங்களோட யுவர் வீடியோஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் போஸ்ட் பண்ண வீடியோ இருக்கும். அதையும் திரும்ப டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு இப்படி பாஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து டைட்டிலில் மோருன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அடுத்தது வந்து டிஸ்கிரிப்ஷனில் மோருங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் டச் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் போட்ட வீடியோ, உங்களோட டைட்டில், உங்களோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே சேர்ந்து இருக்கும். அது அப்படியே வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இதோட ஸ்க்ரீன்ஷாட் முடிஞ்சிச்சு. பிளாகர் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட பிளாகர் கிடையாது. ஸோ அதனால் அது எப்படின்னா அதில் வந்து ஃபுல்லாக நம்ம எஸ்பிஓவில் கொடுத்த இமேஜ் ப்ளஸ் அடிஷ்னலாக நீங்கள் எந்த இமேஜ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அந்த பாடியில் அந்த சொல்லுவாங்க இல்லையா கண்டென்ட், அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை டைப் பண்ணி போட்டுட்டு அந்த கண்டென்ட்டை நம்ம எஸ்பிஓவில் டாஸ்க் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஹேஷ்டேக் போட்டுட்டு அதையும் நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எஸ்பிஓட இமேஜ், நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ண இமேஜ், அந்த கண்டென்ட்டு ப்ளஸ் வந்துட்டு அந்த பாடி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாருமே மைக்ரோ டாஸ்க்கு, டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், இன்ஃப்ளூயன்சர் 3 பேருமே வந்துட்டு அவங்களோட டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நம்மளோட அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் பேஜுக்கு போய்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணுற வரைக்கும் உங்களோட அந்த பேஜ் வந்து ஓப்பனாக இருந்துச்சுன்னா
கண்டினியூ பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா மறுபடியும் நம்ம எஸ்பிஓ போர்ட்டலில் போயிட்டு அந்த க்ளவுட் ஸ்டோரேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம அந்த பப்ளிக் பேஜுக்கு போய்க்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு உங்கள் அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் பேஜ் ஓப்பனில் இருந்துச்சுனாக்கா கண்டினியூ பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் எஸ்பிஓ போர்ட்டலில் போய்ட்டு மறுபடியும் லாகின் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துடுங்க. வந்ததுக்கப்புறமா வந்து டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளவுட் ஸ்டோரேஜை மறுபடியும் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இங்கே பப்ளிக்னு இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணுங்கள். இங்கே வந்து அப்லோட் ஃபைல்ஸை டச் பண்ணுங்கள். நேம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் உங்களோட போஸ்ட்டை அப்லோட் பண்ணிங்க அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணணும். எஃபினா எஃபி, ஷேர் சேட் அந்த மாதிரி என்னவோ அதை இதில் டைப் பண்ணிக்கணும். யூடியூப்னா யூடியூபு, டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மை ஃபீட்பேக் அப்படின்னு கொடுங்க. சூஸ் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் அப்படிங்கிறத டச் பண்ணிக்கோங்க. சூஸ் ஃபைல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன அந்த போஸ்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அவங்கவுங்க என்ன டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிங்களோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கரெக்டாக ஒரு ஐடினா ஒரு ஐடிக்குள்ளது கரெக்டாக இருக்கும். 2-3 ஐடி வச்சுருக்கவங்கெல்லாம் அந்த இமேஜை பார்த்து செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃபைலை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோடனே ஃபைல் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் அப்படி தான் இருக்கும். இது வந்து சார் சொல்லியிருக்காரு, பெண்டிங் தான் இருக்கும். அது வந்து எப்போ வந்து அவங்க ஓகே பண்ணுறாங்களோ அப்போ ஓகே ஆகிடும். இதனால் நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அவ்வளோதான், உங்களோட டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ வந்துட்டு உங்களோட டவுன்லைனர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.